அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் மீமு செய்திகள். இன்று 14 ஜூலை 2024 ஞாயிற்றுக்கிழமை வெளியாகியுள்ள மிக முக்கிய செய்திகள் 4-5 நாம் இங்கே பார்ப்போம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அமோக வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர் 1,24,000 வாக்குகளை வாங்கியிருக்கின்றார். அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள பாமக வேட்பாளர் சி. அன்புமணி 56,000 வாக்குகளை வாங்கியிருக்கின்றார். இவர்களுடைய வாக்கு வித்தியாசம் 67,000 வாக்குகள் வித்தியாசம் இருக்கின்றது. 3ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா 10,000 வாக்குகளை பெற்று பிணைத்தொகை இழந்திருக்கின்றார். சுயேட்சை வேட்பாளர்கள் அனைவரும் பிணைத்தொகை இழந்துள்ளனர். அடுத்து நாடு முழுவதும் 13 பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்துள்ளன. அதில் 10 தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றியிருக்கிறது. 2 தொகுதிகளில் பாஜகவும் 1 தொகுதியை சுயேட்சையும் வென்றுள்ளன. மாநில வாரியாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஓரிடத்தை திமுக கைப்பற்றியிருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் 4 இடங்களையும் கைப்பற்றியிருக்கிறது. இமாச்சல் பிரதேசத்தில் 2 இடங்களை காங்கிரசும் ஓரிடத்தை பாஜகவும் வென்றுள்ளன. உத்தரகண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் 2 இடங்களையும் கைப்பற்றியிருக்கின்றது. பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி ஓரிடத்தை கைப்பற்றியிருக்கிறது. பீகாரில் ஓரிடத்தை சுயேட்சை கைப்பற்றியிருக்கின்றது. அடுத்து ஜம்மு காஷ்மீரில் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். இதன் மூலம் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் முடிவு மத்திய அரசுக்கு இல்லை என்ற கண்டனத்தை காங்கிரஸ் தெரிவித்திருக்கின்றது. அடுத்து வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் சூரிய வம்சம் உள்ளிட்ட ஒரு சில படங்களில் பாடல்களையும் எழுதியிருக்கின்றார். ரா. ரவிசங்கர். அவரது வயது 63. அவர் சென்னையில் தன்னுடைய குடியிருப்பில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்ற சோக முடிவு. அடுத்து இஸ்லாம் மதத்துக்கு எதிராக திருமணம் செய்து கொண்ட வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் இம்ரான்கான், அவரது மனைவி புஸ்ரா பீவி இருவருக்கும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தன. அந்த வழக்கில் இருந்து இஸ்லாமாபாத் கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் அவர்களை விடுவித்திருக்கிறது. என்றாலும் கூட இம்ரான் சிறையிலேயே தொடரும் நிலை தொடர்ந்து வருகின்றது. இதுவரை இன்றைய மீமு செய்திகள் சிலவற்றை நாம் பகிர்ந்தோம். நன்றி, வணக்கம்.